Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இது வந்து கம்ப்ளீட்டாக ப்ரைடல் ரிலேட்டட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். நீங்களும் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ பயங்கரமான கர்லியாக இருக்கக்கூடிய என் ப்ரைடுக்கு இவ்வளோ சூப்பரான அழகாக எப்படி வந்து ஹேர் செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா கர்லி ஹேர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். என்ன பிரச்சனைனா கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ஃப்ரிஸினஸ் வர ஆரம்பிச்சிடும். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணி ஷைனிங்னஸை அப்படியே கீப்பப் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், உங்களுக்கு என்கிட்ட ப்ரைடல் ஆர் நான் ப்ரைடல் ரிலேட்டட் ஏதாவது புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் ப்ரைடல் புக்கிங் பண்ணிக்கலாம். ஆர் நான் ப்ரைடல் புக்கிங் ஏதாவது இருந்தாலும் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா புக்கிங்க்குமே ஹேர் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து நெயில் டெக்னீஷியனாக இருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட. ஸோ உங்களுக்கு வேணால் எங்கள் ஸ்டுடியோ கிட்ட வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் ப்ளோ ட்ரை மியூஸ் வச்சு ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரைட்டன் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என் அசிஸ்டண்ட் அக்கா எல்லாமே பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து கீழெல்லாம் கேர்ள்ஸ் வந்து கொடுத்துட்டு மேலே பஃப் செட் பண்ணிவிட்டு ஒரு லைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஓசிஸ் ஸ்ப்ரே வச்சு நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு இந்த லைன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை ஸ்ப்ரே கொடுத்து அந்த லைன்ஸை செட் பண்ணிவிட்டு யூபின்னில் லாக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐப்ரோஸ் வந்து இருக்கக்கூடிய ஹேரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு மற்ற ரெண்டு சைடையுமே வந்து லாக் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, என் கிளைண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, லெஃப்ட் சைட் பார்ட்டிஷன் நல்லாயிருக்குமா ரைட் சைட் பார்ட்டிஷன் நல்லாயிருக்குமான்ற பெரிய கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அடிக்கடி. ஸோ பெட்டர் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த பக்கம் ஹேருக்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பக்கமும் ஹேருக்கு லைன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வரட்டும், அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எந்த சைடு நல்லாயிருக்கும்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வி வேர் வெயிட்டிங் ஃபார் தேட். ஸோ அதனால் அது போய்கிட்டே இருந்தது. ஸோ ரெண்டு பக்கமே லைன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு ஒரு வேலையாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹேர் ஏதாவது விடணுன்னா விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் அதே மாதிரி தான் ஓசிஸ் ஸ்ப்ரே அடிச்சுட்டு லைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே அடித்து லைன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நல்லா செட்டிங் ஸ்ப்ரே வச்சு இன்னொரு தடவை லைன்ஸை வந்து பிடிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூபின்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லைன்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்கும். அண்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கர்லி ஹேருக்கு, பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டோன்னு வைங்க. இப்போ நான் வந்து நடுவில் இருக்கிறத வந்து பஃப்பில் நம்ம எடுப்போம்ல, செக்ஷன் பை செக்ஷன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வந்து இது பண்ணிக்கிறோம், பேக் கோமிங் பண்ணிவிட்டு நம்ம சைடில் வந்து எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம் ஒரு பொசிஷனில் பண்ணிவிட்டு அங்கேயும் லைன்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே அடிச்சுட்டு மெதுவாக நம்ம லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக சீக்கிரமாக வந்து நான் இந்த ஹேர் வந்து முடிச்சிட்டேன். இது வந்து பயங்கரமான கர்லி ஹேர்னால கேர்ள்ஸ் ரொம்ப நல்லாவே நிற்கும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக பண்ணக்கூடிய எந்த விஷயமும் அந்தளவுக்கு நிற்காது. ஸோ இட்ஸ் பெட்டர் மூவ்ஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ கீழேயும் நான் வந்து மூவ்ஸ் பண்ணிவிட்டு தான் நான் கேர்ள்ஸும் பண்ணுறேன். ஸோ நல்லா வந்து மூவ்ஸ் போட்டுட்டு கேர்ள்ஸ் பண்ணிங்கன்னா லாங் லாஸ்டிங்காகவும் நிற்கும். சில டிப்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விதத்தில் இருந்தால் லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து மெதுவாக பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் லுக், ஒரு சூப்பரான லுக் இவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணேன் அப்படின்றதெல்லாம் ஒரு சின்ன காமெடி கிளிப்பிங்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு சொன்னாங்க. ஸோ இது நல்லா வந்து ஷைன் ஸ்ப்ரே லாஸ்ட்டாக சூப்பராக அடித்தாச்சு. ஸோ இப்போ பர்ஃபெக்டாக லுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்ட் ஃபினிஷிங்க்கு நம்ம கண்டிப்பாக பூ வைக்காமையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா பூ வச்சுக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயம் வந்து இது வந்து முகூர்த்தம் லுக். இவங்க வந்து மலையாளி பிரைட். ஸோ அதனால் அவங்க கேட்டபடி தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் கோல்ட் ஜுவல்லரி. ஸோ அதுவும் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஹேர் மட்டும் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ முகூர்த்தத்துக்கு இந்த ஹேரா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. பட் எஸ், இதே லுக்கில் நாங்கள் செகண்ட் லுக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரே ஹேராக நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வந்து அப்பப்போ கொஞ்சம் மாற்றி ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து வித்தியாசமாக இருக்கும். பட் அதர் தேன் தட் அவங்க மலையாளி கேரளா பிரைடுங்கிறங்காட்டிக்கு we have did this ஓணம் மாதிரி saree கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹேர் ஸ்டைல் விருப்பப்பட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு முகூர்த்தம் லுக் தான். ஸோ
hope you guys liked it, and உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது லுக்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ டவுன் பிலோ த கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.